ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கவுனி அரிசியில் எப்படி ஒரு கூழ் செய்யலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 1 டம்ளர் கவுனி அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா அலசிட்டு நல்ல தண்ணியில் இதை நான் ஊற வச்சுருக்கேன். ஏன் நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கேன்னா, இதை நம்ம அப்படியே மிக்சியில் அடித்து எடுத்துக்க போகிறோம். வாங்க இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு 1 கப்பு பாசிப்பயிறு எடுத்து நல்லா அலசி வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 டம்ளர் தண்ணி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், இப்போது நல்லா பாசிப்பயிறு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. நம்ம அரைச்சி இந்த மாதிரி கவுனி அரிசியை அரைச்சி எடுத்துக்கணும். இது எப்படி நம்ம அரைக்கணும்னா, ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் ரவை எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த சைஸ்க்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பாசிப்பயிறு கூட இதை கலந்துக்கலாம். இதை நம்ம ஒரு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போது நம்மளோட கவுனி அரிசி நல்லா வெந்துருச்சு. இது கூட 1 மூடி தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட கவுனி அரிசி கூழ் ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, சுகரை கண்ட்ரோல் பண்ணும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.